உங்க அன்புக்கு அடிபணிந்தவனா, உங்க பாசத்துக்கு பறிபோனவனா. பாவி என்றும் பாராமல் என் அருகில் நெருங்கி வந்து எனக்குள் நிரந்தரமா என்றென்றும் தங்கி சொல்லுங்க. பாவி என்று பாராமல் என் அருகில் நெருங்கி வந்து எனக்குள் நிரந்தரமா என்றென்றும் தங்கி பலமுறை விழுந்தால் என் பிள்ளை என் பாவம் யாவையும் ரத்தத்தால் கழுவி பலமுறை விழுந்தாலும் என் பிள்ளை என்று சொல்லி என் பாவம் யாவையுமே ரத்தத்தால் சுழகமாக இந்த விதமான பெரிய அன்புக்கு அன்புக்கு அடிபணிந்தவனா, உங்க பாசத்துக்கு பறிபோனவனா, உங்க அன்புக்கு அடிபணிந்தவனா, பாசத்துக்கு அன்புக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உலகான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து இந்த விதமான அன்புக்கு தான் நான் அடிபணிந்தேன். உலக அன்போ சிற்றின்பங்களோ மாயையோ சொல்லுங்க பார்க்கல. பக்கத்தோட உங்களை கரங்களை பிடித்து சொல்லுங்க. உலக ஆசைகளோ பெருமைகளோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. அதனாலதான் பவுல் இப்படியா சொல்லுகிறார், உபத்திரவமோ பாடுகளோ வியாகுலமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ எதுவும் உம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு அந்த விதமான அன்பை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க? அவங்க மட்டும் நல்லா கை உயர்த்தி நான் நம்புறேங்க. கடந்த வருடங்கள்ல கடந்த நாட்கள்ல கர்த்தர் நம்முடைய ஊழியங்கள்ல செய்த காரியங்களை நினைத்து பார்க்கும் பொழுது கண்ணீரை தவிர்த்து நமக்கு வேற எதுவுமே பதில் கிடையாது. ஒரு சில சூழ்நிலைகள்லாம் கடந்து போகும் பொழுது சில நேரம் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நீங்கள் இதை எப்படி உணர்ந்துருக்கீங்க தெரியல. பல நாட்கள் பலிபீடத்தில் பகல் நேரத்தில் ஜெபிக்க வரலாம். ஜெபம் பண்ணும் போதெல்லாம் எனக்கு வார்த்தை வராது. கண்ணீர் மட்டும் தான் வரும். ஆண்டவர் நடத்தின விதங்கள் அந்த மாதிரி. நம்மளை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அது அணு கூட மாறாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதே நான் ஒவ்வொரு நாட்களும் நான் அழுகக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் 2008 நிலைமைகளுக்கும் இப்பொழுது நிலைமைகளுக்கும் நான் பார்க்கும் பொழுது கர்த்தர் சம்பந்தமே இல்லாமல் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். நல்ல நேசிக்கக்கூடிய இருதயங்களை தந்திருக்கிறார். அன்னைக்கு 2028 எனக்கு நல்ல 2008 நேசித்த அநேகரால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமைகள்ல நாங்கள் இதே ரோட்டில் நின்ற காலங்கள் உண்டு. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் அநேகருடைய இருதயத்தை கர்த்தர் எங்களுக்காக தந்திருக்கிறார். அவர் நடத்தின விதங்களை சொல்லுவதற்கு வார்த்தைகள் போகாது. நல்ல கை உயர்த்தி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா. ஒண்ணுமே இல்லாம இந்த ஆபிரகாம் கேட்டது எனக்கு ஒரே ஒரு குழந்தை தாங்கப்பான்னு. ஆனா ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? தலைமுறைகளை தாங்கி நிற்கின்ற தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் அன்னைக்கு வெறுமையா நின்று அந்த 2008 கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனத்தின் பேர்ல கர்த்தர் நல்ல காலூன்றி நிற்கப்பட்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க தலைமையில கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் சபைக்கு மட்டும் சொல்லல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கை ஒவ்வொருத்தவங்களுக்கு நான் சொல்றேன். என்ன கொண்டு கர்த்தர் செய்வேன் என்று சொன்னதை அணுகூட மாறாமல் கர்த்தர் செய்து முடிப்பார். என்ன கொண்டு செய்வேன் என்று சொன்னதை வேற யாரை கொண்டு செய்ய மாட்டாரு. என்னதான் மனிதர்கள் அன்னைக்கு பேதுரு கூட வாழ்க்கையில பாருங்க, பேதுரு மறுதலித்த, நமக்கு தெரிந்த பேதுரு யார் தெரியுமா? மறுதலித்த பேதுரு, கடல் மேல நடக்கும் பொழுது உணர்ச்சி வசப்பட்டு கடல்ல இறங்கின பேதுரு, விழுந்த பேதுரு. ஆண்டு வேதத்துல யாருமே அவர் சீஷர்கள் மறுதலித்துட்டு போல, ஆனா பேதுரு 3 முறை சபிக்கவும் தொடங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு தெரிந்த பேதுருவா இதான். ஆனா ஆண்டவர் அந்த பக்கத்தை எப்படி மொத்தமா மாத்தி போடுகிறார். அடுத்த பக்கத்துல அப்போஸ்தலர் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது ஒன்றுக்கும் உதவாத
பேதுரு, மறுதலித்த பேதுரு தைரியமாய் எழுந்து நின்று ஜனங்களுக்கு முன்பதாகவும் அதிகாரிகளுக்கு முன்பதாகவும் சொல்லுகிறார், கிறிஸ்துவே தெய்வன் என்று சாட்சி கொடுக்கிறார். அதுல ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சொல்ல முடியும், நம்ம கடந்த கால வாழ்க்கை எப்படினாலும் இருக்கலாம், ஆனா நீ வரக்கூடிய நாட்கள்ல கர்த்தர் என்ன கொண்டு செய்யவிருக்கின்ற காரியங்களை அவர் அனுப்பி சராமல் கர்த்தர் நிச்சயம் செய்வார் என்கிறவங்க மட்டும் நல்லா தலைக்கு மேல கைகளை தட்டி நன்றி அப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி.